தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நடிகர் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய பின்பு முதல் ஆளாக அவரை ஆதரித்து வாழ்த்து கூறி வரவழைத்த சீமான் தற்போது அவரை முற்றிலுமாக எதிர்க்க காரணம் என்ன? இம்மண்ணின் 50-60 ஆண்டு கால திராவிட அரசியல் இம்மண்ணின் வளங்களான நீர்வளம், நிலம் வளம், காட்டு வளம், கனிம வளம் ஆகிய அனைத்தையும் விற்று கொழுத்து ஊழலால் மலிந்து கொள்ளையடித்து சாராய வியாபாரத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கும் இந்த திராவிட அரசியல் இந்த தமிழ் மண்ணில் உள்ள ஏகப்பட்ட தலைவர்கள் உண்டு. இந்த தமிழ் மண்ணுக்காக போராடியவர்கள் எத்தனையோ பேர். ஆனால் அவர்களை கொண்டாடாத மனசு இந்த திராவிட கூட்டத்திற்கு வரவே வராது. ஆகையால் பெரியாரை வைத்து இம்மண்ணின் தலைவர்கள் பலரை அவர்கள் விழுங்கி பெரியாரை மட்டுமே பெருந்தலைவராக பிம்பம் செய்து அவர்களுடைய திராவிட அரசியலை இங்கு வலுத்து பெருத்து பெரிய கட்சியாக ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் யாருமே பிறப்பால் தமிழர்கள் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு திராவிடத்தை அதற்கு எதிர்த்து தமிழ் தேசிய அரசியலை மலர வைக்க இம்மண்ணின் இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சி எனும் அரசியல் படையில் சேர்ந்து வலு சேர்த்து வரும் பொழுது திராவிடமும் தமிழ் தேசியமும் மண்ணின் கண்கள் என்று சொல்லி விஜய் அவர்கள் புதியதாக மீண்டும் அந்த அழிந்து வரும் திராவிடத்தை தற்காத்து நிற்பது ஏன்? பெரியாரை மீண்டும் மீண்டும் விஜயம் தூக்கி பிடிப்பது ஏன்? இதற்கு பின்பதாக இருக்கக்கூடிய அரசியல் மக்களுக்கு பல தெளிவுகளை தராது. ரசிக மனப்பான்மையிலே விஜய்க்கு ஆதரவாக அவர் நல்ல படம் நடிக்கிறார், படத்தில் நல்லதா அனைவரையும் காப்பாற்றுகிறார் என்ற ரசிக மனப்பான்மையில் இம்மண்ணை மீண்டும் திராவிடத்திற்கு அடிமையாக்க நாம் தமிழர் கட்சி விரும்பவில்லை. ஆகையால் எதிர்க்கிறோம்.